உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னது தராசு முள்ளு நகராம அப்படியே நிக்குது? சாதாரணமா இந்த மாதிரி ஆகாதே. என்னாச்சுன்னு தெரியலையே. அதானே புள்ள எடைக்கு மேலேயே காணிக்க எடுத்து வச்சாச்சு, இன்னும் ஏன் இறங்காம இருக்கு? சில சமயம் இந்த மாதிரி ஆகுமா? நீங்க அதை பத்திலாம் யோசிக்காதீங்கோ. இதெல்லாம் சுவாமியோட விளையாட்டு தான். அம்மா, அந்த ஒரு முட்டை தானமா இருக்கு, அதையும் எடுத்து வைங்கோ. சாமி, இருக்கிற எல்லா காணிக்கையுமே தராசுல வச்சாச்சு. ஆனா இன்னும் தராசு இறங்கின பாடே இல்லையே. தராசுல ஏதாவது கோளாறு இருக்க போகுது, என்னன்னு பாருங்க. தராசுல எந்த கோளாறு இருக்க வாய்ப்பே இல்ல. சாமி, தராசுல கோளாறா இல்ல வேற ஏதாச்சும் கோளாறா? என்ன சொல்ல வரீங்க? தம்பி, நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. தமிழோட எடைக்கு மேல தட்டில் நிறையவே வச்சாச்சு. எனக்கு ஏதோ இதுல சாமி குத்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதான் தராசு இறங்காம இருக்கு. நான் அதைத்தான் சொன்னேன். பாரதி, அழாதீங்க பாரதி. ஆதி, இவ்வளோ காசு வச்சோம் தராசு இறங்கல. இதுக்கு மேல காசு வச்சோம்னா தராசு இறங்கவா போகுது? அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல போய் காசு ஏற்பாடு பண்ணி வேணும்னா இந்த சடங்கு நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ஒரு தடவை தட்டுல ஏறி உட்காந்தாச்சுன்னா வேண்டுதல் முடிக்காம இறங்கப்படாது. பாரதி, கவலைப்படாதீங்க, காணிக்கையை நான் ரெடி பண்றேன். தம்பி, எங்க மாப்பிள்ளை சொல்றதும் சரிதான். எனக்கு என்னமோ சாமி இதை இப்ப பண்ண வேண்டான்னு சொல்ற மாதிரியே இருக்கு. நாம வேணா இன்னொரு நாள் வந்து மனசார இந்த வேண்டுதலை பண்ணிட்டு போயிடலாமே. இப்படி ஒரு தடங்கல் வருதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். வாஸ்தவம் தாமா, குழந்தை வேண்டுதல் முடிக்காம தட்டை விட்டு இறங்குறது சரியா வராது. சாமி, நீங்க தான் பாத்தீங்கல்ல, என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழ், நீ கீழே இறங்கி வா. தமிழ், ஒரு நிமிஷம் இருமா. மா, கையில அந்த செயினை வச்சு என்ன பண்ண போறான்? விடுறி, அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்றாங்க, விட. தமிழ், நீங்க என்ன நம்புறீங்கல்ல? இதை நான் தராசுல வைக்கிறேன், அது இறங்கிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட். கடவுளே, எல்லாம் உன்னோட மகிமை தான்ப்பா. தம்பி, காசு பணத்தை தாண்டி மனுஷங்களோட அன்புக்கு ஒரு கணம் இருக்கு. அத சொல்றதுக்காக தான் கடவுள் இவ்வளவு பெரிய சோதனையை பண்ணிருக்காரு. உங்க அன்பு ஜெயிச்சிருச்சு தம்பி. தம்பி, உங்க குலதெய்வம் எங்க இருக்கு?
அம்மா அவர் கேக்குறாரு. சாமி, வேலூருக்கு பக்கத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் தான் குலதெய்வம். அம்மா, தம்பிக்கு 3 தடவை முடி எடுத்திருக்கீங்கல்ல? ஆமா சாமி, முடி திருப்பதியில கொடுத்தோம். குலதெய்வத்துக்கு முடி எடுத்தீங்களா? இல்ல சாமி, நாங்க குலதெய்வம் கோவிலுக்கு ஆதிய கூட்டிட்டு போய் முடிய எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பமே அமையல. ஆனா 3 தடவை முடி எடுத்திருக்கோம் சாமி. தப்புமா. நம்மள நிறைய பேருக்கு குலதெய்வத்தோட அருமை தெரியல. குலதெய்வங்கிறது நம்ம குலத்தையே காக்க வந்த தெய்வம்னு அர்த்தம். யார் கடனை வச்சுக்கிட்டாலும் குலதெய்வத்தோட கடனை வச்சுக்க கூடாது. அதை அப்பவே அடைச்சிடணும். சரி, உங்க குலதெய்வத்துக்கு முடி எடுக்காம எப்படி காது குத்துனீங்க? சாமி, ஆதிக்கு நாங்க இன்னும் காது குத்தல. அப்படியா? அப்ப மாப்பிள்ளைக்கு அந்த சடங்கு பண்ணவே இல்லையா? சம்பந்தி, காது குத்துறது முக்கியமான சடங்கு இல்லையா? அதை எப்படி பண்ணாம விட்டுட்டீங்க? நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா அதுக்கான சந்தர்ப்பமே எங்களுக்கு கிடைக்கலையே. அம்மா, முடி எடுத்து காது குத்தணுங்கிறது காலங்காலமா இருக்கிற சம்பிரதாயம். அதுக்கு அறிவியல் காரணம் கூட இருக்கு. நாம அதுக்குள்ள கூட போக வேண்டாம். அப்போ மாப்பிள்ளைக்கு முடி எடுத்து காது குத்துனாதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்றீங்க? ஏமா, நாம உன்னை நினைச்சு வரோம், இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? அதுதான் தெரிஞ்ச கதையாச்சே, நமக்கு என்னடி? எதையோ பண்ணிட்டு போகட்டும். ஏன் இப்ப 2 பேரும் சிரிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல ஆதி, ஐயர் ஏதோ சொல்றாரு, நீங்களே கேளுங்க. முடி எடுத்து காது குத்துற சடங்க பண்ணலனா அதனால நிறைய பிரச்சனைங்க வரும். உடம்புல ஒச்சம் பண்றதுக்கு தான் இந்த சடங்கு. அந்த சடங்க பண்ணா நமக்கு பிற்காலத்துல ஆபரேஷன் பண்ற நிலைமை கூட வராது. சாமி, அவனுக்கு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிருக்கு. பாத்தீங்களா? நான் சொன்னது சரியா இருக்கு. இப்போ ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சடங்க பண்றதுதான் சரி. அதனால என்ன சாமி, சாதாரண விஷயம் தானே. மாப்பிள்ளை காது குத்தி முடி எடுத்துட்டா சரியா போச்சு. ஏமா என்னது எனக்கு புரியல. இல்லக்கா, யாருக்கு இதெல்லாம் பண்ண போறீங்க? எனக்கா? என்னமா அது? என்ன காமெடி பண்றீங்களா? ஃப்ரெண்ட், நீங்க எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? இல்ல ஃப்ரெண்ட், உங்களை அப்படி பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனா அப்ப கூட நீங்க அழகா தான் இருக்கீங்க. அம்மா, are you serious? அம்மா வலிக்குமா? என்னால முடியாது. ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. ஆதி, நான் பேசுறேன். சாமி, கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு முடி எடுக்கிற சடங்கெல்லாம் பண்றது சரியா வராது. புரியுதுமா. வேணா ஒண்ணு பண்ணுங்க. நம்ம கோயில்லயே காது குத்துறதுக்கு ஆசாரி இருக்காரு. பக்கத்துல தான் வீடு. சொன்னா உடனே வந்துருவாரு. நீங்க ஏற்கனவே 3 தடவை முடி எடுத்திருக்கீங்க. அதனால உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுண்டு பண்ணிடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.